இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தொழில்ல இனிமே நீ கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு நல்லா கத்துக்கிட்ட. நீ நல்லபடியா ஜெயிச்சு வந்துருவேங்கிற நம்பிக்கை உங்க அப்பாவுக்கே வந்துருச்சு. உன்னை பத்தி அவ்வளோ பெருமையா நினைச்சிட்டு இருக்காரு. தொழில் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்து போக முடியாது மாறா. எனக்கு நல்லா தெரியும். ஒரு 100 ரூபாய் நஷ்டமாகிற மாதிரி இருந்தாலும் அதை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். கூட வேலை செய்யறவங்க கிட்ட பதுவிசா வேலை வாங்கணும். கத்த வேண்டிய இடத்துல கத்தணும், சண்டை போட வேண்டிய இடத்துல சண்டை போடணும், பாலிஷா பேச வேண்டிய இடத்துல பாலிஷா பேசணும். நீயாவே இருக்க முடியாது. ஆனா வீடுங்கிறது அப்படி இல்ல மாறா. தொழிலுங்கிறது வேற, வீடுங்கிறது வேற. இந்த ரெண்டுக்கும் 100% வித்தியாசம் இருக்கு மாறா. இங்க விட்டு கொடுத்து போகணும். யாரு தப்பு செஞ்சாலும் அதட்டி கேட்க கூடாது. தன்மையா எடுத்து சொல்லணும். எடுத்த கவுத்தன்னு பேசக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பொறுமையா இருக்கணும். மத்தவங்க தப்பு செஞ்சா நம்ம அதை மன்னிக்க தெரியணும். ஒருவேளை நாம தப்பு செஞ்சிட்டோம்னா தயங்கவே கூடாது, மன்னிப்பு கேட்கணும். குடும்பத்துலங்கிறத விட ஒரு கூட்டு குடும்பத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியமாடா. அப்பதான் மத்தவங்களுக்கு இவன் நம்மள பாத்துக்கிறாங்கிற அதிகாரத்துல பேசுறான்னு இல்லாம நம்ம மேல இருக்கிற பாசத்துலதான் இதெல்லாம் பண்றான்னு உன் மேல இன்னும் அன்பு ஜாஸ்தி ஆகும். குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மாறா. கெட்டியா புடிச்சுக்கோடா. நீ சொன்னா கேட்டுப்ப. ராகவனை பத்தி உனக்கே தெரியும்ல? தெரியும். அவன் ஒரு குழப்பவாதி. அவன் மண்டைக்குள்ள ஏதாச்சும் ஒன்று ஓட்டிக்கிட்டே இருப்பான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதட்டப்படுவான். எல்லாம் அதனாலதான். புரியுது? உனக்கு தெரியுது இல்ல? அப்புறம் ஏன்டா அவன் கிட்ட கோவப்படுற? விட்டு கொடுத்து போடா. நீ அப்படி இல்லல்ல. அவனா சரியாயிடுவான்னு நம்புறேன். பாப்போம். நீ என்னை தேய்ச்சு குளிச்சுட்டு தலைய காய வச்சுட்டு தூங்கு. அப்படியே படுத்துறாத.